டு புத்தா டிஎன்பிசி அகாடமி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க ஞானபீட விருதுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக 59வது ஞானபீட விருது வினோத்குமார் சுக்லா அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமாக அவர் எந்த ஸ்டேட் சார்ந்தவர்னா சத்தீஸ்கர். அந்த 58வது ஞானபீட விருது யார் வாங்கியிருப்பாங்க அப்படின்னாக்க குல்சர் மற்றும் ராமபத்தாச்சாரியா வாங்கியிருந்திருப்பாங்க. அந்த ஞானபீட விருது பற்றி நம்ம பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இது 1961 சாகு சாந்தி பிரசாத் செயின் அப்படிங்கிற ஃபேமிலியால் உருவாக்கப்பட்டது. 1965 முதல்ல கொடுத்துருப்பாங்க. யாருக்குன்னா மலையாளி ரைட்டரான ஜி சங்கர குரூப்புக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த முதல் புதினம் அப்படிங்கிற நூலுக்காக முதல்ல ஒரு பெண்ணான ஆஷா பூர்ணதேவி வந்தனாக்க இந்த விருது வாங்கியிருந்திருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த 1975 அகிலனுக்கு சித்திரப்பாவைங்கிற நூலுக்கு கிடைச்சிது. ரைட். அந்த ஞானபீட விருது 1965 1982 வரைக்கும் பார்த்தோன்னாக்க சிறந்த நூலுக்கு தான் கொடுத்தாங்க. ஆனால் 1982 என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க இலக்கியத்திற்காட்சிய சேவைக்காகவும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதன் மூலமாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஜெயகாந்தனுக்கு 2002 பார்த்தோன்னா அவங்களுக்கு ஞானபீட விருது கொடுத்துருப்பாங்க. தேங்க்யூப்பா.